இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தோற்றதுக்கு விராட் கோலி காரணம் இல்லை, இதுதான் காரணம்னு முகமது ரிஜ்வான் தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. முகமது ரிஜ்வான் தோல்விக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான சாம்பியன் டிராஃபி மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் அடிய பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 241 ரன் மட்டும் தான் அடித்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி 42.3 ஓவர்லேயே 244 ரன் அடித்து 4 விக்கெட் மட்டுமே இழந்ததுனால 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயித்தாங்க. விராட் கோலி கடைசி பாலில் பவுண்டரி அடித்ததுனால அவருடைய 82வது சதத்தை பூர்த்தி பண்ணி சம்பவம் பண்ணார். இந்த தோல்விக்கு பிறகு பேசிய பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஜ்வான், இந்த முக்கியமான மேட்ச்சில் நாங்கள் டாஸ் ஜெயிச்சுமே அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இந்திய அணி பவுலர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டாங்க. நானும் சவுதியும் கடைசி வரையும் போட்டியை எடுத்துகிட்டு போகணும், கடைசி வரையும் களத்தில் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் தவறான ஷாட்டை ஆடி விக்கெட்டை ஆனோம். இந்திய அணி எங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க. அதை பேட்ஸ்மேனாக நாங்கள் நீக்க போராடினோம். ஒரு அணி மோசமான முறையில் தோக்க 3 துறையிலையும் சிறப்பாக விளையாடுறது முக்கிய காரணம். அதுதான் இங்கே நடந்துச்சு. விராட் கோலி, சிவம் கில் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாமல் அவங்க 2 பேரும் சிறப்பாக விளையாடும் போதே எங்ககிட்டேருந்து ஆட்டம் கை நிலவி போச்சுன்னு சொல்லணும். நாங்கள் ஃபீல்டிங்லேயும் முன்னேற்றம் அடைய வேண்டும். இதை பற்றி நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அதில் முன்னேற்றம் அடையணும். அப்போ தான் இது போல் முக்கியமான மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்க முடியும். பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச்சில் ஏராளமான தவறுகள் செஞ்சோம், அதுதான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு முகமது ரிஜ்வான் தோல்விக்கு பிறகு ரொம்ப வேதனையோட வருத்தமாக பேசியிருக்காரு. ஸோ ரிஜ்வான் சொல்கிற மாதிரி இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி ஃபீல்டிங் பேட்டிங் பந்துவீச்சில் கோட்டை விட்டாங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செஞ்ச பாகிஸ்தான் அணி ஒரு 280 ரன் டார்கெட் வச்சு பந்துவீச்சில் அவங்களுடைய பெஸ்ட்டை காட்டியிருந்த இந்தியாவை வீழ்த்திருக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு. மேலும் நிறைய கேட்சை பாகிஸ்தான் ஃபீல்டர்கள் கோட்டை விட்டாங்க. அதனால தான் ப்ரெஷரே இல்லாமல் இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. மேலும் பாகிஸ்தான் பவுலர்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இந்தியாவுக்கு எதிராக பெருசாக போடலை. மேலும் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தோற்றதுனால அந்த அணி இந்த சாம்பியன் டிராஃபி தொடரிலிருந்தே பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்திய அணி 2 மேட்ச் ஜெயிச்சதுனால முதல் அணியை அரையிறுதிக்கு போயிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விராட் கோலி சதம் அடித்து மாசாக ஜெயிச்சு அரையிறுதிக்கு போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முகமது ரிஜ்வான் சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் அணி பேட்டிங் பந்து வச்சு ஃபீல்டிங்கில் கோட்டை விட்டதுனால தான் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராக தோத்தாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.